எனக்கு 2 பதிவில் 2 பேர் பதிவு போட்டிருக்கிறாங்கங்க. அவங்க சொல்கிறது 100% உண்மை தான். வெளிநாட்டு நாய்ங்களை வளர்த்துறதுக்காகவே நம்ம நாட்டு நாய்ங்களை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும், வெளிநாட்டு நாய்ங்க நம்ம சாப்பாடு சாப்பிடாது, அதுக்கு சில ஸ்பெஷலான சாப்பாடு வேணும், அதுக்கு வேண்டிய சில பொருட்கள் வேணும், அது எல்லாம் வேணுங்கிறதுக்காக, அதெல்லாம் விற்கணுங்கிறதுக்காகவே அவங்க தெருநாய்ங்களை ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த பதிவில் ஒரே மாதிரி சொல்லியிருந்தாங்க. சில பேர் அந்த உணவுப் பொருள் கம்பெனிலாம் போட்டுட்டு அவங்க செய்கிற வேலை தான் சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதாங்க. அவங்க சொன்னது 100% உண்மை தான். எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல அப்படின்னா கூட, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா செக் எண்ணெயை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளியை கிளப்புனாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அப்போ தான் எல்லாருமே ரீபெண்ட் ஆயிலுக்கு மாறினாங்க. ரீபெண்ட் ஆயில் கம்பெனிங்க எல்லாமே ரொம்ப தழைச்சி மேலே எழுந்திரிச்சதுங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதுக்கப்புறம் முழங்கால் வலி வருது, மூட்டு வலி வருது, மூட்டு வலிக்கு காரணம் ரீபெண்ட் ஆயில் தான், செக்கெண்ணெய் சாப்பிட்டா மூட்டு வலி வரதில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ ரீபெண்ட் ஆயில் கம்பெனிங்க எல்லாம் மூடுற அளவுக்கு வந்துட்டாங்க. செக்கெண்ணெய் தான் இப்போ எல்லா இடத்துலையும் ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. அதனால் அவங்க சொன்னது உண்மை தான். வெளிநாட்டு நாய்களுடைய ஃபுட்டு, வெளிநாட்டு நாய்களுடைய வேறு சில பொருட்களை விற்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் நம்ம தெருநாய்களை அழிக்கணுங்கிறதுக்காக தான் மீடியாவிலையும் மற்ற இடத்துலையும் சொல்லி நாய் கடிக்குதுன்னு நாய் கடிக்க வைக்கிறது, குழந்தைங்கள தூக்கிட்டு நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி பேட்டி கொடுக்கறது எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தயவு செஞ்சு போதுங்க. வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. வரலாறுலாம் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ தூரம் வெளிநாட்டுக்காரங்க குதிரையில் ஏறும் பொழுது நம்ம நாட்டுக்காரங்களை கும்மி வச்சு அவங்க முதுகு மேலே ஷூக்கால் வச்சு தான் மேலே ஏறினாங்க அப்படின்லாம் சொல்லி வரலாறு படிக்கிறோம். நமக்கு வர எதுவுமே உரைக்காமல் போயிடுச்சிங்க. வரலாறும் உரைக்கலை, நம்ம நாடும் உரைக்கலை, மொழியும் உரைக்கலை, எதுவுமே உரைக்கலை. தயவு செஞ்சு கமெண்ட் போடுறவங்க கூட தமிழில் போடுங்க. நம்ம மொழியாவது நாம் காப்பாற்றுவோம். தமிழில் எழுதுங்க, தமிழில் படிங்க, தமிழில் முடிஞ்ச வரைக்கும் பேசுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தமிழில் பேசுங்க. தமிழ்நாட்டு நாய்ங்களை எடுத்துகிட்டு வளர்த்துங்க. அவங்க சொன்னது உண்மைதாங்க. தயவு செஞ்சு தமிழ்நாட்டு நாய்ங்களை ஒழிச்சிடாதீங்க. இதுங்கெல்லாம் சாப்பாடு, நாம் சாப்பிட்ற பால் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, குழம்பு சாப்பாடு, கறி சாப்பாடு நாம் எப்படி சாப்பிட்றோமோ அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த நம்ம கூடவே வாழ்ந்து அப்படியே பழக்கப்படுத்துதுங்க. இதுங்களை அழிச்சிட்டா அவங்க வேறு வழி இல்லாமல் அந்த நாட்டு நாய்ங்களை வாங்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரி அதை வளர்த்தணும். இப்போ நாங்கள்லாம் விவசாயம் பண்ணுறவங்க, மாடு வளர்த்துறவங்க, நெல் கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போல்லாம் முன்னையெல்லாம் விதை நெல்லுன்னு வச்சுருந்து பண்ணுவோம். இப்போல்லாம் நெல் போட்டிங்க அப்படின்னா நாம் வச்சுருக்கிற நெல் முளைக்க மாட்டேங்குது. விதை நெல் அப்படிங்கிறது ஆஃபீஸில் தான் வாங்கிட்டு வரணும். வெண்டைக்காய் இன்றைக்கி வீட்டு தோட்டத்தில் காய் போடுறதுக்காகவே கூட நாங்கள்லாம் ஆஃபீஸில் தான் வாங்கிட்டு வரோம். நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற விதையெல்லாம் பீக்கங்காய், பாவக்காய், சொரக்காய் எந்த காயுமே அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு போட்டால் மட்டும்தான் முளைக்குது. இப்போ நாய்ங்களும் அதே மாதிரி பண்ணிட போகிறோம். அதுங்க இனப்பெருக்கம் செய்துங்க, அதுங்களாவது இனப்பெருக்கம் செய்துங்க, விட்டுருங்க. மாடுங்கள்லாம் ஊசி போட்டு இன்னும் கொஞ்சம் நாளையில் அதுங்கெல்லாம் என்ன நிலைமைக்கு ஆளாகும்னு ஒருத்தர் ரொம்ப மோசமான ஒரு பதிவு போட்டிருந்தார். அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டு எழுதியிருந்தார். நிறையா பேர் இந்த பதிவுலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி மனிதர்கள்லாம் நான் பார்த்ததே இல்லை. மேக்ஸிமம் கேட்டிங்கன்னா நான்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சுருவாங்க. என்ன இப்படி பேசிகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எங்கள் வீட்டுக்காரர் திட்டுவார். எங்கே போனாலும் வாயை வச்சுட்டு நாடு, மக்கள், நாய் அது இதுன்னு ஆரம்பிச்சிக்கிற எல்லாம் கேவலமாக பேசுகிற அளவுக்கு போயிடும் போல இருக்குது அப்படின்னு திட்டுவார். ஆனால் எனக்கு இந்த கமெண்டில் நீங்கள் ஒவ்வொரு பதிவும் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் அதிகமாக அதை தான் படிக்கிறேன். ஒவ்வொன்றுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நம்ம நாட்டு மக்கள் அழியலை, நம்ம நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தெருநாய்களை அழிக்கிறதுக்கு நாம் விடமாட்டோம். நான் சொன்னேன், கலெக்டர் ராதாகிருஷ்ணன் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அவர் சேலம் மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தப்போ ஒரு விஷயத்துக்காக எங்கள் ஊருக்கு ஹெல்ப் பண்ணார், மிருகங்கள் சம்மந்தப்பட்டு. அதனால் அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாய்களுடைய இப்போ நீதிபதி ஒன்று சொல்லியிருக்கிறாரு, ஏன் தெருநாய்ங்க கடிக்குது அப்படின்னு அதை மனநிலையை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இந்த நாய் வளர்த்துறவங்க கவலையே படாதீங்க, அப்படி இப்படின்னு நீதிபதிங்க அந்த சட்டம் இந்த சட்டம்னு எதையோ ஒன்று சொல்லி எதையோ ஒன்று கேட்டு அப்புறம் கடைசியாக கொண்டுட்டு தமிழ்நாட்டு நாய்ங்களை வளர்த்துங்க, தெருநாய்ங்களை யாரும் அடிக்கக்கூடாதுன்னு இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டு நாய்ங்களை வளர்த்து சொல்லியும் சட்டம் வந்துடும். யாருமே இதுக்காக கவலைப்பட வேணாம், நாம் வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். இதுங்க இனங்களை அழிய விட்டாதான் அதுங்க அழிஞ்சு போயிடுங்க. அழிய விடாமல் வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். யாரோ அடிமையாக இருக்கிறவங்க வாங்கிட்டு வெளிநாட்டு நாய்ங்களை வளர்த்துட்டோம். நிறைய செலவு பண்ணுறீங்க. ரெண்டாவது ரொம்ப ஆசையாக தான் பண்ணுறீங்க. நாய்ங்களுக்கு பனியன் போட்டு வர்றது, டிஷர்ட் போட்டு வர்றது, அது நாயினுடைய உடம்பு மனித உடம்பு மாதிரி கிடையாது.
அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா நாய்ங்க, குதிரைங்க, மாடுங்க எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கணும். அவங்களுக்கு அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும், அவங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் எல்லாருமே நிறையா சட்டு போட்டு விட்றீங்க, அது வேண்டாமே. அது அந்த காசில் நீங்கள் வேறு ஒரு தெருநாய்க்கு சாப்பாடு போட்டுடலாம்ல. நிறையா தெருநாய்ங்களுக்கு சாப்பாடு போடுங்க, அது உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். தினம் ஒரு நாய்க்கு யாரோ ஒருத்தர் போட ஆரம்பித்தோம்னா கூட 100 பேர்த்தில் 10 பேர் போட ஆரம்பித்தோம்னா கூட தெருநாய் வந்து சாப்பாடு வழி இல்லாமல் இருக்காதுங்க. அதுங்க தெரியாதுங்க, ஓடாதுங்க. சாப்பாடு போட்டுட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நாய்ங்க பாருங்கள், இது எதுக்கு தான் தூங்குதோ, நான் நிறையா பதிவு நான் போட்டுட்டேன், என்னாலேயே இது முடியல, தூங்குது தூங்கிட்டே இருக்குது. இது மாதிரி சாப்பாடு போட்டு எங்கேயாவது ஒரு மரத்தடியில் அதுங்க தூங்கி போயிடும். அப்புறம் எந்திரிச்சு சாப்பாடு கேட்கும்போது போட்டுட்டோம்னா திருப்பியும் தின்னுவிட்டு திருப்பியும் தூங்கி போயிடும். திருப்பி தின்னுட்டு திருப்பி தூங்கும். அந்த மாதிரி தூங்க வச்சிடலாம். இனிமேல் வயிறு ஃபுல்லும் சாப்பாடுங்கிறது நீங்கள் வந்து ரேஷன் அரிசியே சமைச்சி அதுலேயே பாலோ அல்லது தயிரோ அல்லது குழம்போ ஏதோ ஒன்று போட்டு பிசைஞ்சி அதுங்க இருக்கிற இடத்துல சில பிளேட்டுங்களை வச்சுருங்க. அந்த மண் சட்டி வைக்காதீங்க. மண் சட்டி சீக்கிரம் உடஞ்சி போயிடுது. நிறையா பேர் மண் சட்டி வைக்கிறீங்க, மண் சட்டி சீக்கிரம் உடஞ்சி போயிடுதுங்க. அது சமாளிக்க முடியறதில்ல. சில்வர் பிளேட்டு அல்லது அலுமினிய பிளேட்டுங்க அது மாதிரி வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா அவங்க தின்னுட்டு ஏதாவது ஒரு இடத்துல, அவங்க நிறையா இடம் இருக்குது, அவங்க தூங்கிக்குவாங்க. மழை வரும்போது யாராவது ஒருத்தர் ஒரு இடத்துல ஏதாவது அவங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்துருங்க. அவங்க தெருநாயாவே கூட இருக்கட்டும். எல்லோரும் பாதுகாப்பு பண்ணினா தெருநாய் வீட்டு நாய் ஆகிடும். அப்புறம் தெருவில் இருந்தால் தான் என்ன, வீட்டில் இருந்தால் தான் என்ன. பாருங்கள், இதுங்களாம் தோப்பு நாய்ங்க நான் சொல்ல முடியும். தென்னந்தோப்பில் வாழுதுங்க, அதனால் தோப்பு நாய்ங்க அப்படின்னா சொல்ல முடியும். வீட்டில் இருக்கவே மாட்டேங்குதுங்க, இங்கேயே தான் வந்து உட்காந்துருக்குதுங்க. பாருங்கள், தூங்குதுங்க, இங்கேயே தான் வந்து தூங்குதுங்க. இதுங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரில. அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய பதிவு பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. நான் வந்து இவ்வளோ தான் சந்தோஷப்படுறேன்னு இல்லை, அவ்வளோ சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றிங்க.